ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। திருவேங்கடமுடியானுடைய அடியார்களே, திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களே, உங்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 494வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது பிரசித்தமான திருநாமம் நாராயணன். நாராயணன் என்பது அவனுக்கே உரிய பெயர். இந்த பெயர் எப்படி வருகிறது என்று ஆய்வு செய்வார்கள் இல்லையா? சமஸ்கிருதத்தில் ரிங் என்பதாக ஒரு வர்பு, ரிங் வர்பு ரூட், அது அழிவதுன்னு அர்த்தம். அதனால் எந்த பொருள் அழிகிறதோ அந்த பொருளுக்கு ரம் என்று பெயர். வேறொன்றையும் கற்பனை செய்து கொள்ளாமல் கேளுங்கள். அழியக்கூடிய பொருளுக்கு ரம் என்று பெயர். சார், அழிக்கும் பொருளும் ரம் தான் ஒருத்தர் சொன்னார், அது வச்சிருக்க. அழியக்கூடிய பொருள் அதை ரம் என்று ரிங் என்ற தாத்துவின் அடிப்படையில் சொல்வார். அந்த அழியக்கூடிய பொருள்களின் கூட்டத்துக்கு, அந்த அழியக்கூடிய பொருள் இருக்க அதுக்கு அகென்ஸ்ட், ஆப்போசிட், எதிர்ப்பதம் நரம். ரிங் என்றால் அழிவு, ரம் என்றால் அழியக்கூடிய பொருள், நரம் என்றால் அழியாத பொருள். அப்படி நரங்களுடைய கூட்டத்துக்கு நாரம் என்று பேர். குரூப், எத்தனையோ அழியாத பொருள்கள் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து வச்சா அந்த குரூப்புக்கு நாரம்னு பேர். யாரையும் அழியாத பொருள் என்னன்னா நாம தான். நமக்கு தான் அழிவே கிடையாது. ஏன் அழிவு கிடையாது? அவர் பிறந்தார் மறைந்தார் போடுறாங்களே, தோற்றம் மறைவுன்னு போடுறாங்களேன்னா, தோற்றம் மறைவெல்லாம் போடுறாங்க. அது யாருடைய, எதற்கு தோற்றம் எதற்கு மறைவு? ஒரு குறிப்பிட்ட உடலோடு நாம் தோன்றிய நாள் ஒன்று, அந்த உடலை விட்ட நாள் ஒன்று. ஆனால் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். நித்தியர்கள் என்று நமக்கு பெயர். அழிவே கிடையாதவர்கள். இறைவனுக்கு எப்படி அழிவு கிடையாதோ அப்படி நமக்கும் கிடையாது. அப்புறம் அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவனுக்கு சம்சாரம் கிடையாது, நம்ம சம்சாரம் உண்டு. சம்சாரத்திலே மாட்டிக்கொள்வதனால் நாம் தவிக்கிறோம். அவன் சம்சாரத்திலே மாட்டிக்கொள்ளாது. அவனை நாம் சரணமாக அடைந்தால் நம்மையும் இந்த சம்சாரத்திற்கு மீட்டி அழிச்சு விடுவான். அப்புறம் நாமும் தப்பிச்சிடும். ஆகையினால நரங்களுடைய கூட்டம் நாரம். நம்ம உடம்பெல்லாம் ரம், அது நரமாகாது. நரம் என்பது நம்ம ஆத்மா தான்.
ஆத்மாக்களுடைய கூட்டம் நாரம். இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் போய் செய்யக்கூடிய இடம் எது, டார்கெட் எது, டெர்மினஸ் எது, பெரிய நெடிய பயணம் செய்கின்றவே இதற்கு டெர்மினஸ் எதுன்னு கேட்டால் அவன்தான். நாரங்களுக்கெல்லாம் அயனம் நாராயணன். சாமி கொஞ்சம் சீரியஸாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்குறீங்களா என்கிட்ட தெரியுது, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு கேள்வி வருது. அயனம் என்று சொல்லும் பொழுதோ அதிலே 2 சுழினா தான் இருக்கு. தமிழில் பார்த்துருக்கீங்களா? அயனம் அப்படிங்கிறது 2 சுழினா தான் போடுவாங்க. அயனம் அப்படிங்கிறது 3 சுழினா. இந்த நாவுக்கு ஏன் வித்தியாசம் வருது? அயனம் என்பதில் 2 சுழினா தான் இருக்கு. நீங்கள் நாரங்களுக்கு அயனம் சொல்லிச்சே நாராயணன்னு தானே சொல்லணும். ஏன் நாராயணன்னு 3 சுழினா மாதிரி உச்சரிக்கிறீங்க? அது ஏன் இப்படி ஆறுது? அப்பா அது பெரிய இலக்கண விளக்கம்பா. பாரு, தக்ஷிண அயனம், தெற்கு நோக்கி போகிற பாதைக்கு தக்ஷிண அயனம் என்று பேர். இந்த தக்ஷிண என்ற ஒரு சொல்லும் அயனம் என்ற ஒரு சொல்லும் இணைஞ்சு வந்திருக்கு. அந்த தக்ஷிண என்ற சொல்லோட அயனம் இணையும் பொழுது தட்சிணாயனம்னு ஆயிடுறது. அதே சூரியன் வடக்கு நோக்கி சொல்லக்கூடிய காலத்தை உத்தராயணம்னு சொல்கிறோம். தட்சிணாயன் என்பது சூரியன் தெற்கு நோக்கி போகும்பொழுது சொல்லக்கூடிய அந்த 6 மாதங்களே சொல்கிறோம். அது தட்சிண அயனம். தட்சிண ப்ளஸ் அயனம் இஸ் ஈக்குவல் டு தட்சிண ஆயனம். உத்தர ப்ளஸ் அயனம் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கணும்? உத்தராயணம். சொல்கிறோமோ? ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுறப்பான் தப்பாக சொல்லுவோம். உண்மையிலே உத்தராயணம்னு சொல்கிறோம். இங்கே மட்டும் சுழி எக்ஸ்ட்ரா ஏன் வந்துடுத்து? இதெல்லாம் சுவாமி பண்ணுறது. உலகத்தில் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பகவான் பாணினி இந்த நா எப்பொழுது நாவாகும் என்று ஒரு வரையறை செய்திருக்கார். முதல் சொல்லிலே ரா இருந்தது என்றால் அந்த முதல் சொல்லும் 2வது சொல்லும் சேர்ந்து ஒரு பெயர் சொல்லாகி ஒரே ஆளுடைய பெயராகி வந்தால் அந்த 2வது சொல்லில் நா இருந்தால் அது நாவாக மாறும். என்னது? 2 சொல் சேர்ந்து ஒரு பெயராக வரணும். அந்த பெயர் ஒருத்தருக்கே இடுகுறி பெயராகும். காரணம் எந்த காரணம் அவரையே சொல்கிற பெயரா, இன்னொருத்தருக்கு சொல்லாது. அவருக்கே ஆக வேண்டிய பெயரானால் 2வது சொல்லிலே இருக்கக்கூடிய நாவானது நாவாக மாறும். எப்பொழுதோ 2 சொல்லும் இணையும் பொழுது. அது மட்டும் போராது, இணைகையிலே முதல் சொல்லிலே ரா என்கிற எழுத்து இருந்தார். தட்சிணாயனத்தில் ரா இல்லை, இருக்கா? தட்சிணாயனம் தட்சிணாயனம் ஆயிடுச்சு. உத்தராயணத்தில் ரா இருக்கு, உத்தராயணம். அதே மாதிரி நாரங்களுடைய அயனம்ங்கிறச்சு நாராயணன் வரல, நாராயணன். ஏன்னா ரா இருக்கும்போது. ஆனால் எப்போ ஒருத்தருக்கே அது பேராகும் பொழுது, அது யாருக்கு வேணாலும் பேராக பயன்படுத்தலாம். காரணம் பேராக வைக்கலான்னா அப்போ அந்த நா என்பது நாவாத்தான் இருக்கும், நாவாக. அப்பா இப்படி ஒரு காம்ப்ளிகேட் எதுக்கா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறார். நாராயணன் என்பது வேங்கடவாணன் ஒருவனுக்கே உள்ள பெயர். சில பேரை எல்லாரும் பங்கு போட்டுப்பாங்க. சிவன் என்று சொன்னால் மங்களம்னு அர்த்தம். அந்த பெயர் எனக்குன்னு சிவபெருமான் சொல்கிறார். பிரம்மதேவன்னு சொல்கிறேன், எனக்கு, நான் எல்லாருக்கும் மங்களம் பண்ணுறேங்கிறார். அதே நாராயணனும் சொல்கிறார், அவருக்கும் உண்டு. இது பொதுவாகிடுது. ஒருத்தரை மட்டும்தான் குறிக்கும், ஒரே பர்சனாலிட்டி தான் குறிக்கும். அப்படின்னா அப்போது முதல் பதத்திலே ரா இருந்து 2வது பதத்திலே நா இருந்து 2ம் இணைந்து ஒருவர் பெயராக மட்டுமே ஆக முடியும் என்றால் 2வதில் இருக்கக்கூடிய நாவாக மாறணும். இது ஏன் பாணினி சொன்னார்? நாராயணன் என்கிற திருநாமம் நாராயணன் ஒருவனுக்கே உரியதாகும். வேறு யாரும் கிளைம் பண்ண முடியாது. பின்ன நாராயணன் எங்கேயாரும் இருக்கார் எங்கள் தெருவில், அவருக்கு நாராயணன் பேர் இருக்கேன்னு கேட்டால் அவர் அந்த நாராயணன் என்கிற பெயரை எந்த கருத்தில் வச்சுருக்கார்? நாராயணனுடைய தொண்டன் என்கிற பெயரில் வச்சுருக்கார். ஓகே, அவர் பெயரை இவர் சூட்டி கொண்டிருக்கார். ஆனால் உண்மையிலே இவருக்கு நாராயணன் ஏன் பேர்? நாராயணனுடைய தொண்டராகினால நாராயணன். நாராயணன் என்கிற பெயர் யாருக்கு கரெக்டாக வருது? விஷ்ணுவுக்கு தான். அவருக்கு ஒருத்தர் தான் அந்த நா உள்ள ராவானது அதனுடைய எஃபெக்ட்னால பின்னாடி வந்த அயனத்தில் உள்ள நாவாச்சு. இதெல்லாம் மனசில் வச்சுருந்தீங்களான்னா ஒரு குழப்பமே வராது உங்களுக்கு.
ஆனால் வேதம் எழுதாமறைன்னு சொல்கிறோம், பரம்பரையாக ஓதி ஓதி வராங்க. அதில் உச்சரிப்பு நா என்றே வேதம் சொல்லும். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். அந்த அங்கே நா இருப்பு என்பது ஒருத்தர் சொல்லி அடுத்தவன் அப்படியே உச்சரித்து நீ கரெக்டாக உச்சரிக்கிறேன்னு அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் மற்றவங்களை சொல்லி கொடுக்க, அப்படி பல 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 நூறாண்டுகளாக அந்த நாவாகவே உச்சரிக்கப்படும். அப்படி வேதம் நாராயணனுடைய மேன்மையை இந்த பெயரிலேயே பறைசாற்றியிருக்கு. அதுதான் இது திருவேங்கடமுடி யானைக்கே உரிய தனி திருநாமமாகிறது. நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் பாடு. அப்பேற்பட்ட இந்த நாரங்களாகிய நமக்கெல்லாம் அயனமாக போக்கிடமாக இருக்கக்கூடியவன் திருவேங்கடமுடியான் வேறு யார்? எனவே அவனுக்கு நாராயணன் என்று பெயர். இதை நாங்கள் இந்த நாராயணன்கிற பெயருக்கு எவ்வளவோ விளக்கங்கள் இருக்கு. ஆனால் அத்தனை விளக்கங்களையும் சொல்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. இப்போ சொல்வதும் மரபு கிடையாது. என்ற நாராயணன் என்கிற பொருள் அர்த்தத்தை ஒரு சமயம் 4 காதுகள் தான் கேட்கலாம், அப்படிதான் சொல்லணுங்கிறாங்க. சொல்றவர் கேட்கிறவர் 2 பேர் தான். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டிவி அன்பர்கள் கேட்குறாங்களே இப்போ. ஆகையினால் இதற்கு மேலே இங்கே சொல்ல இயலாது. இதற்கு மேலே தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் சங்க சக்கர இலச்சினை பொறித்து கொண்டு தங்கள் ஆச்சாரியர்கள் பக்கத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளும். எவ்வளவோ இருக்கு. இந்த நாராயணத்துக்கு அர்த்தமே மூலமந்திராதிகாரம். சுவாமி தேசிகன் நாரங்களுக்கே 108 அர்த்தம் சொல்லியிருக்கார். பிரமிப்பாயில் உங்களுக்கு நாரம் என்றால் 108 வகையான பொருள்கள் காண்பிக்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமான் நாராயணன். இதைத்தான் சொல்லக்கூடிய பின்னணி ஸ்லோகம். யத்ரிங்ஷயே தாதுரதோ ஹி சித்தம் பதம் துரம் நமகிலக்ஷயந்தது நரம் சமூகஸ்யது நாரமஸ்ய நாராயணஸ்யாத் அயனஸ்ததோஸ்ய. என்பெருமானுடைய இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். இது குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படு துயராயனவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பருளும், அருளு பெருநிலமளிக்கும், வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்றதோயினுமாயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்பார் திருமங்கையாழ்வார். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நாராயணாய நமஹா. இதற்கு தமிழ் இருங்ஷயே என வினைச்சொல் வேறால் அழியும் பொருளை சொல்லிடுமே ரம். அழிவே இல்லா பொருள் நரமாம், அதனின் கூட்டம் நாரம் ஆகும். நாரத்துக்கு இருப்பிடம் தானே நாராயணனாம், திருமலையான் நாராயணனே. நன்றி, வணக்கம். நமோ நாராயணாயா, நமோ வெங்கடேஷாயா, வெங்கடத்துறைவார்க்கு நமா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ